சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 25 ஜூன் 2026. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ இன்னைய டேவோட இந்த வீக் வந்து முடியுது, ஏன்னா நாளைக்கு வந்து ஹாலிடே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் நான் எடுத்தேன். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ரொம்ப லேட்டாக 2 மணிக்கு மேலே தான் அந்த டவுன் சைட் ட்ரேட் வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பொறுமையாக அந்த டவுன் சைட் ட்ரேட் தான் நான் எடுத்தேன். இன்றைக்கி நான் சென்செக்ஸில் என்னால் ட்ரேட் எடுக்க முடியல, ஏன்னா என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து சென்செக்ஸில் ரொம்ப போராக இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் முடிய போகிற டைம் 2 மணிக்கு மேலே என்ட்ரி வந்ததால், அதனால் நான் இன்றைக்கி நிஃப்டிலே இன்றைக்கி நான் என்ட்ரி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்ட்ரைக்கை வந்து நான் செல் பண்ணியிருந்தேன்னா 24,200 கால் ஆப்ஷனை வந்து நான் செல் பண்ணேன். எவ்வளோ லாட் செல் பண்ணேன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைம் ஒரு 2.25 நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 லாட்டு 24,200 கால் ஆப்ஷனை தான் வந்து நான் செல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனை வந்து ஒரு 2.50க்கு மேலே வந்து அந்த பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து சார்ஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா இந்த ட்ரேடுக்கு சார்ஜஸ் வந்திருக்கு. இன்றைக்கி பண்ண ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22,837 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் வந்து முடிகிற டைமில் தான் என்ட்ரி எடுத்தது. நான் எப்பயுமே 2.25க்கு மேலே மோஸ்ட்லி பொசிஷன்ஸை நான் வச்சுக்க மாட்டேன். ஸோ அதனால் அந்த பொசிஷனை வந்து இந்த ப்ராஃபிட்டோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் இந்த டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன்றதை வந்து பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நம்ம பார்ப்போம். 2021 போகலாம். அதில் வந்து இன்றைக்கி வந்த ஸ்ட்ராட்டஜி வந்து G1 டவுன் சைடில் டைப் 3 அப்படின்ற ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி படி தான் இன்றைக்கி என்ட்ரி வந்துச்சு. ஓவராலுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நிறைய என்ட்ரிஸ் கிடைக்கும். 2021 மட்டும் 18 ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த டேல பார்த்தீங்கன்னா நல்லா மேலே இருந்து திரும்ப அப்படியே டவுன் 50 EMA தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது நல்ல ஒரு டவுன் மூவ் வரும். ஸோ மார்க்கெட் நல்ல புல்லிஷில் இருக்க டைமில் அப்படியே அங்கேருந்து 50 தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் மூவ் வரும். இப்போ இந்த டேல பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷ் தான் போயிருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து 50 தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே உங்களுக்கு நல்ல ஒரு டவுன் மூவ் வந்திருக்கு. 17/9/2021. ஸோ இப்போ இந்த டேல பாருங்கள் நல்லா மேலே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 50 தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் மூவ். இப்போ இந்த டேலையும் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே தான் போயிட்டு R2 பக்கலாம் நல்லா புல்லிஷாக இருக்க மாதிரியே காட்டிட்டு அதுக்கப்புறம் 50 தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் மூவ். என்ட்ரி வந்து கொஞ்சம் குயிக்காக வந்துச்சுன்னா நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். ரொம்ப லேட்டாக வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியான மூவ்மெண்ட்டும் தான் சம்டைம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூவ் வந்திருக்கு. ஸோ இந்த டேல பார்த்தீங்கன்னா நல்லா மேலே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து 50 தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் மூவ் வந்திருக்கு. இந்த டவுன் மூவ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக என்ட்ரி கிடைச்சதால நல்ல மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலே அப்பில் இருந்து அப்படியே வந்து 50 தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் போயிருக்கு. இது வந்து 2021. நம்ம இன்னும் வேறு ஏதாவது ரேண்டமாக கூட ஒரு இயர் எடுத்து வச்சு செக் பண்ணுவோம். 2024 கூட போகலாம். இதில் வந்து G1 எடுத்துக்கிறேன். G1ல் டவுன் சைடில் வந்து இன்றைக்கி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து டைப் 3. இதில் ப்ராஃபிட்டபிள் டேஸ் போகும். கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ட்ரேட்ஸ் வந்திருக்கு ப்ராஃபிட்டபிள் டேஸு. ஸோ இந்த டேல பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிட்டு R4க்கும் மேலே போயிட்டு திரும்ப 50 தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே அங்கே ஒரு டவுன் மூவ் வந்திருக்கு. இங்கேயும் நல்லா R2க்கு மேலே முதல்ல புல்லிஷ் மூவ் கொடுத்துட்டு திரும்ப 50 தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே சைட்வேஸ்லேயே முடிஞ்சிச்சு. செல் பண்ணியிருந்தா இங்கே ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷாக மேலே போயிட்டு திரும்ப 2 மணிக்கு மேலே 50 தாண்டி க்ளோஸ் வைக்கிது. அங்கேருந்து ஒரு டவுன் மூவ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா R2க்கு மேலே புல்லிஷாக போகிற மாதிரி போயிட்டு திரும்ப 50 தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் தான் இன்றைக்குமே ட்ரேட் வந்து வந்துச்சு. முதல்ல நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டும் போகிற மாதிரி R2 வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்கேருந்து 50 தாண்டி 2 மணிக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. அங்கேருந்து ஒரு டவுன் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து சிம்பிள் தான். இன்றைக்கி இந்த ஒரே ஒரு ட்ரேடு தான் டவுன் சைட் ட்ரேடு மட்டும்தான். பட் வந்து எதிர்பார்த்த ப்ராஃபிட் இன்றைக்கி போகலை. ஏன்னா நான் வந்து நிஃப்டியை வந்து செல் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலைக்கிழமைன்றதுனால ப்ரீமியம் டிகே வந்து பெருசாக இருக்காது. ஓகேங்களா. அது திங்கள் செவ்வாய் தான் ப்ரீமியம் டிகே நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி வந்து நான் சென்செக்ஸில் தான் பண்ணணும். பட் எண்ட் ஆஃப் த 2 மணிக்கு மேலே ட்ரேட் வந்ததால் சென்செக்ஸில் நான் எடுக்க போகும்போது நான் செல் பண்ணுற ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் ரொம்ப பெருசாக இருந்ததால் நான் சென்செக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நிஃப்டிலேயே நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேடு. என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து நான் ஏன் வந்து இன்றைக்கி 22 லாட் நான் போட்டேன்னா என்னோட ரிஸ்க் பர் ட்ரேட் வந்து 50,000. ஸோ டிவைடட் பை இன்றைக்கி வந்து ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து நான் ஒரு 35 பாயிண்ட் கணக்கு பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ 1428 குவான்டிட்டி நான் செல் பண்ணலாம். டிவைடட் பை நிஃப்டியோட லாட் சைஸ் 65. அப்போ நான் 21.97 குவான்டிட்டி வந்து செல் பண்ணலாம். அதனால ரவுண்டாக 22 குவான்டிட்டி நான் செல் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் செல் பண்ணேன். ப்ராஃபிட் வந்து சம்டைம்ஸ் அது மார்க்கெட் என்ன தருதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம எதிர்பார்க்குற ப்ராஃபிட் எல்லா டேஸும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம லாஸ் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு 50,000 லாஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா எல்லா நாளும் அந்த ஃபுல் லாஸையும் நம்ம கொடுக்க மாட்டோம். நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுனால சில நாட்கள் 25,000 நம்ம 50,000 லாஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல 25,000 30,000 35,000 அந்த மாதிரி கம்மியாக கூட நிறைய டைம் லாஸ் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட்டும் சம்டைம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற எல்லா டைமும் இவ்வளோ ப்ராஃபிட் வேணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட் அன்னைக்கு என்ன கொடுக்குதோ அதுதான் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். ஸோ இதோட இந்த வாரம் முடியுது. நம்ம இதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.